ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டுவட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 13,380 ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 20,070 ஆகவும் வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை எவ்வளவுன்னு எப்படி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கூட்டுவட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ கூட்டுவட்டி அப்படின்னா P × 1 + R / 100 n அப்படிங்கிறது ஃபார்முலா. என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே எவ்வளோ ஆரோட வேல்யூலாம் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா, 3 ஆண்டுல இவ்வளோ தொகை ஆகுது, 6 ஆண்டுல இவ்வளோ தொகை ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஆண்டு அப்படிங்கிறப்போ இந்த ஃபார்மேட்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க. P × 1 + R / 100 n பதிலா என்ன போடலாம், 3 = அந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 13,380 கொடுத்துருக்காங்க. அதுவே 6 வருஷத்துக்கு அப்புறமாக்க என்னோட வேல்யூ 6 போடும்போது இதே ஃபார்மேட்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க. என்னுக்கு பதிலா என்ன போட போறீங்க, 6 வருஷம் போட போறீங்க. ஓகேங்களா, ஸோ P × 1 + R / 100 = 6 வருஷத்துக்கு அப்புறமாக 20,070 ரூபாயா அந்த அமௌண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 2 என்ன பண்ணுங்க அப்படின்னா 1ஆல வகுங்க. ஓகேங்களா, ஈக்குவேஷன் 2 என்ன பண்ணுங்க, 1ஆல வகுங்க. அப்ப இந்த லீவை இதை வச்சு வகுங்க. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க, ரைட் ஹேண்ட் சைடுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வைத்து கொடுங்க. அப்ப பிக்கு பி கேன்சல் ஆயிரும். இங்க 3 இருக்கு, அங்க 6 இருக்கு இல்லையா. ஸோ 3 டைம்ஸ் இருக்கு, அங்க 6 டைம்ஸ் இருக்கு. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இது 3 டைம்ஸ் ஆயிரும். அப்போ இது என்ன இருக்கும், 1 + R / 100 = இந்த சைடு வேல்யூ அப்படியே கேன்சல் பண்ணி கொடுங்க. 0 கேன்சல் பண்ணி கொடுங்க. இதை 3ஆல் அடிச்சு கொடுங்க, இங்கேயும் 3ஆல் அடிச்சு கொடுங்க. இதை 3ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 6 3 18 பாக்கி 2, 6 3 18 பாக்கி 2, 9 3 27. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 446 கிடைக்கும். ஓகேங்களா, இது என்ன பண்ணுங்க அப்படின்னா 223 அடிச்சு கொடுத்துடலாம். இது பாருங்க, இந்த ஃபார்மேட்டை பார்க்கும்போது என்ன எடுக்கலாம், இது 223 அதே மாதிரி இன்னொரு 223 கூட்டினா இதை ஆட் பண்ற மாதிரி இந்த ஃபார்மேட் இருக்கு. அதனால ஸ்ட்ரைட்டாவே 223 அடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 3/2 கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ 1 + R / 100 வேல்யூ 3/2 கிடைக்குது. ஓகேங்களா, இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த சமன்பாடு 1ல் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இங்கே தான் 1 + R / 100 இருக்குல்ல. அப்ப இந்த 1 + R / 100 பதிலா இந்த 3/2 அப்ளை பண்ணுங்க. ஸோ P இந்த வேல்யூக்கு பதிலாக கண்டுபிடிச்ச வேல்யூ அப்ளை பண்ண போறீங்க. ஸோ P இதுக்கு பதிலாக என்ன பண்ண போறீங்க, 3/2 = 13,380. இந்த 3/2 பெருக்கல்ல தானே இருக்குங்க. இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவாகும், அப்படியே தலைகீழ ரெசிப்ரோக்கலா மாறிடும். ஓகேங்களா, இந்த பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு வந்து வகுத்தல்ல வரும், இந்த சைடு வகுத்தலுக்கு போனா பெருக்கல்ல போகும். ஓகேங்களா, இந்த வேல்யூ அப்படியே 3ஆல் அடிச்சு கொடுங்க. 3ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 4,460 கிடைக்கும். × 2 போட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ. ஓகேங்களா, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.